ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மங்கோலியா நாடு பத்தி சில ஆச்சரியங்கள் விசேஷங்கள் தெரிஞ்சுக்கலாம். மங்கோலியால சிலர் மாசக்கணக்கா குளிக்காம இருப்பாங்க. அதை ஒரு ஆசீர்வாதமா நினைப்பாங்க. நம்புவீங்களா? அங்க பொம்பளைங்க ஒருத்தருக்கு மேல ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த நாட்டுல குளிர் எவ்வளோ கடுமையா இருக்கும்னா, நீங்க துப்புன உமிழ்நீர் தரைக்கு விழுறதுக்குள்ள காற்றுல ஐஸா உறைஞ்சிடும். இது பொய் இல்ல, ஆனா அவங்க அந்த குளிர்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பூமியில எத்தனை நாடுகள் இருந்தாலும் மங்கோலியா வேற மாதிரி டிஃப்ரெண்ட். இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நாடுகள்ல ஒண்ணு. இந்த நாடு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல இருக்கு. பச்சை மரங்கள், மலைகள், பழங்கால நாடோடி கலாச்சாரம் இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்ன மங்கோலியா மக்கள் குளிக்காம இருக்கிறத கௌரவமா பார்த்தாங்க. செங்கிஸ்கான் காலத்துல மாசங்கள், வருஷங்கள் குளிக்காம இருக்கிறது புனிதம்னு நம்பினாங்க. தண்ணீரால குளிச்சா தெய்வங்களுக்கு கோபம் வரும்னு நினைப்பாங்க. இன்னும் குளிக்காம இருந்த உடம்புல இருந்து வர்ற துர்வாசனை எவ்வளோ அதிகமோ அவ்வளோ அந்த ஆள் கடவுளுக்கு பிரியமானவன்னு நம்புவாங்க. செங்கிஸ்கான் போட்டிருந்த வியர்வை நனைஞ்ச உடுப்புகளை போடுறவங்களுக்கு அதிக கௌரவம் கிடைக்கும்னு நினைப்பாங்க. இப்ப மங்கோலியால சில இடங்கள்ல சுத்தம் பழக்கமாக்கிட்டாங்க, ஆனா அவங்க பாரம்பரியங்கள் தொடருது. ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, நாம ஒரு மாசம் குடிக்காம இருந்தா உயிரோட இருக்க முடியுமா? அந்த யோசனையே பயமா இருக்கே இல்ல. மங்கோலியா நாட்டோட தலைநகர் உலான் பாட்டர் பூமியில இருக்கிற நகரங்கள்ல அதிக குளிருள்ள தலைநகர். குளிர்காலத்துல -40 டிகிரி வரைக்கும் போகும். எவ்வளோனா, நாம பேசுற வார்த்தையிலிருந்து வர்ற மூச்சு, வாயிலிருந்து வர்ற உமிழ்நீர் ஐஸா உறைஞ்சிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மங்கோலியர்கள் தங்களோட வாழ்க்கைய அற்புதமா நடத்திட்டு இருக்கிறாங்க. எளிதா வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய கேர்னு சொல்லுவாங்க. அந்த கூடாரங்கள்ல வாழ்றாங்க. இந்த கூடாரங்கள் ரொம்ப திடமா விலங்குகளோட தோளால மூடி இருப்பாங்க. அதனால குளிர்காற்று உள்ள வராது. உலான் பாட்டர்ல காபி ஷாப்கள், இன்டர்நெட், ஆகாசத்தை தொடுற கட்டடங்கள் இருக்கு. ஆனா பழைய கற்கள்ல 100 குடும்பங்கள் இன்னும் நிலக்கரியை எரிச்சிட்டு இருக்காங்க. அதனால காற்று மாசு அதிகமாகுது. தங்களோட கலாச்சாரத்தை உயிரா நேசிப்பாங்க. நம்ம நடுவுல ஸ்பிரிட்னு சொன்னா அவங்க நாடோடி ஆத்மா எப்பவும் அவங்கள விட்டு போகாதுன்னு நம்புவாங்க. சுதந்திரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சில மலைப்பகுதிகளில் ஒரு பொம்பளைக்கு ஒருத்தருக்கு மேல கணவன்கள் இருப்பாங்க. அதை பாலியாண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொம்பளை ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு மேல ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கு காரணம் இந்த நாட்டுல நிலம், கால்நடைகள், வீடு இதெல்லாம் குறைவா இருந்தது. அதனால ஒரு குடும்பம் ஒன்னா இருக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்க ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதனால குடும்ப சொத்து ஒரே இடத்துல இருக்கும். கால்நடைகளை, குடும்பங்களை எல்லாரும் சேர்ந்து பார்த்துப்பாங்க. இன்னும் சிலர் இந்த பாரம்பரியத்தை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. பழங்காலத்துல இதை கெட்டதா பார்க்க மாட்டாங்க. இது வாழ்க்கையை சரி கட்டிக்கிற வழின்னு தவிர பாவம் இல்லைன்னு நம்புவாங்க. சுதந்திரத்துக்கு, குடும்ப சமத்துவத்துக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்க. மங்கோலியா நாடு பேர் கேட்டாலே நினைவுக்கு வர்ற ஆள் செங்கிஸ்கான். அவர் ஒரு ராஜா மட்டுமில்ல, லெஜெண்ட். 12ஆம் நூற்றாண்டுல பல மங்கோலிய மக்களை ஒன்னு சேர்த்து இராணுவ பலத்தை அதிகமாக்கி உலகத்துல மிகப்பெரிய நிலப்பேரரசை உருவாக்கினார். அவரோட இராணுவத்துல அற்புத குதிரை சவாரிகள், போர் உத்திகள், ரொம்ப ஒழுங்கான போர் வீரர்கள் இருந்தாங்க. அங்க மலைகள்ல குழந்தைகள் 5 வயசுலயே குதிரை ஓட்ட கத்துக்குவாங்க. செங்கிஸ்கான் காற்று, நிலம், உணவு, தண்ணீர் இதெல்லாம் எடுத்துட்டு பகுதிகளை கைப்பற்றுவாரு. அவரோட இராணுவம் உலகத்துல எந்த இராணுவத்துக்கும் சமம் இல்லை. ஏன்னா அவரோட இராணுவம் யூரோப் வரைக்கும் கைப்பற்றிட்டு போயிருக்கு. அதனால மங்கோலியர்கள் அவரை தொலைநோக்கு உள்ள தலைவர்னு சொல்லுவாங்க. இந்த சட்ட விதிகள் தவிர வியாபார வழிகள், வெவ்வேறு மதங்களுக்கு நடுவுல நட்பை ஊக்குவிச்சார். இன்னும் மங்கோலியால செங்கிஸ்கான் சிலைகள் மட்டும் இல்ல, அவரோட பேர் வச்ச ஏர்போர்ட்கள், ஸ்கூல்கள் தெரியும். அவர் நாட்டுக்கு தந்தை மாதிரி எல்லாரும் தங்களுக்குள்ள அவரோட எண்ணங்கள் வந்துருச்சுன்னு நம்புவாங்க. புத்த மதம் வர்றதுக்கு முன்ன அவங்க ஷாமனிசத்தை பின்பற்றினாங்க. அவங்க ஆன்மீகம், இயற்கை ஆவிகள், முன்னோர்கள், ஆவிகளோட வலுவான தொடர்பு இருக்குன்னு நம்புவாங்க. ஷாமனிசம்னு சொன்னா மனுஷங்களுக்கும் ஆவி உலகத்துக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தர் இருப்பாரு. அவர்தான் ஷாமன். இந்த ஷாமன்கள் ஆவிகளோட பேசி ஆரோக்கியமும் அமைதியும் பெறலாம்னு நம்புவாங்க. இந்த ஷாமன்கள் விலங்கு தோலால செய்த உடுப்புகள், மணிகள், ட்ரம்கள் போட்டுட்டு வழிபாடு செய்து மந்திரங்கள் சொல்லி டிரான்ஸுக்கு போய்
அவரோட ஆவி தெய்வங்களோட பேசுதுன்னு நம்புவாங்க. இன்னும் மங்கோலியால கிராம பகுதிகளில் இந்த பழக்கம் இருக்கு. படிச்சவங்களா இருந்தாலும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்ன ஷாமனை சந்திப்பாங்க. பௌத்த மதம், குறிப்பா திபெத்திய பௌத்தம் வந்த பிறகு ஷாமனிசம் குறைஞ்சது. இப்ப மங்கோலியர்கள் பௌத்த கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்வாங்க. மலைகளை, அங்க கிடைக்கிற புனித கற்களை மரியாதையா பார்ப்பாங்க. நிலம், ஆறு, காற்று, மலை இவையெல்லாம் கடவுளுக்கு சமம். அவை ரொம்ப புனிதம். மங்கோலியான்னு சொன்னா நம்பிக்கை மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அவங்க இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இசைன்னு சொன்னா இயற்கை, ஆவி, வாழ்க்கையை இணைக்கிறது. குடும்பத்துல ஒருத்தராவது மொரின் கூர் வாசிக்கிறது தெரியும். இத ஹார்ஸ் ஹெட்ஃபிடில்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட மேல் பகுதி குதிரை தலை மாதிரி இருக்கும். அதிலிருந்து வர்ற ஸ்வரங்கள் குதிரை கால் ஓசை மாதிரி கேட்கும். கொஞ்சம் துக்கமா இருந்தாலும் அற்புதம் மங்கோலியர்கள் தொண்டை பாட்டுன்னு ஒரு ஸ்பெஷல் குரலோட பாடுவாங்க. இது ஒரு அற்புத கலை. பாடுறவங்க ஒரே நேரத்துல 2 ஸ்வரங்களை பாட முடியும். ஒன்னு டீப், இன்னொன்னு மெலடி. இவ ரெண்டும் ஒரே குரலில் இருந்து வர்றது மாயை மாதிரி தெரியும். இயற்கை சம்பந்தப்பட்ட ஓசைகள், காற்று, ஆறு ஓட்டம், குதிரை ஓட்டம், இவை எல்லாத்தையும் அவங்க வாயாலே செய்ய முடியும். குதிரை அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி. மங்கோலியர்கள் குதிரை இல்லாம தங்களோட வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு நம்புவாங்க. சின்ன வயசுல இருந்து குதிரை ஓட்ட கத்துக்குவாங்க. எந்த பண்டிகைக்கோ போட்டிக்கோ அவங்க பாட்டு எல்லாம் குதிரை சுத்தி சுத்தும். குதிரை அவங்களுக்கு ஃப்ரெண்டு, தோழன். சில குடும்பங்கள்ல குடும்ப உறுப்பினரே. மங்கோலியால வானிலை ரொம்ப குளிரா இருக்கிறதோட மலைப்பகுதிகள் அதிகம். அதனால அங்க சாப்பிடுற உணவு இயற்கைக்கு சக்தி கொடுக்கிற மாதிரி இருக்கும். மெயின் உணவு இறைச்சி மற்றும் பால். இந்த பால் மாடு, ஆடு, கொழு, குதிரை, ஒட்டகத்துல இருந்து வரும். ஆவியில வேக வச்ச இறைச்சி மொமோஸ் அவங்க ஃபேமஸ் டிஷ் பூஜ். இதை தவிர கோர்ஷூர் ஃப்ரைட் மீட், இவற்றை விருந்தினர்கள் வந்தா அல்லது பண்டிகைகள்ல யூஸ் பண்ணுவாங்க. மங்கோலியர்கள் குடிக்கிற ஐராக் குதிரை பாலை புளிக்க வச்சு தயார் பண்ணுவாங்க. இது மது மாதிரி இருந்தாலும் ஆரோக்கியம்னு நினைப்பாங்க. விருந்தினர் வீட்டுக்கு வந்தா முதல் குடிக்க வைக்கிறது இதுதான். குளிர்காலத்துல -40 டிகிரி வரைக்கும் போகும். அப்போ அதிக ஃபேட் உள்ள இறைச்சி, வெண்ணெய், பால் சாப்பிடுவாங்க. அவை உடம்பை சூடா வச்சு சக்தி கொடுக்கும். இங்க உணவை தூக்கி எறிஞ்சா அது பாவம்னு நினைப்பாங்க. எந்த சின்ன உணவும் தெய்வ பிரசாதம். அவங்க வார்த்தையில உன்னை நிக்க வைக்கிறது உன் குதிரை இல்ல உன் உணவுன்னு சொல்லுவாங்க. மங்கோலியா குடும்ப உறுப்பினர்கள் கௌரவமா நடந்துப்பாங்க. அவங்க கலாச்சாரத்துல தனியா வாழணும்னு யோசனையே வராது. மங்கோலிய குடும்பத்துல பெரியவங்க எடுக்கிற முடிவுகளை எல்லாரும் மரியாதை செலுத்தணும். அது அவங்க புனித மதிப்புகள்ல ஒண்ணு. குழந்தைகள் அவங்க முன்னாடி எதிர்த்து பேசக்கூடாது. கைகளை கூப்பி நமஸ்காரம் பண்ணணும். யாராவது கெஸ்ட் வந்தா அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு கேட்காம டீ கொடுப்பாங்க. அதோட அர்த்தம் இந்த நாட்டுக்கு வர்றது சேஃப்னு. அவங்க டீ ஸ்பெஷல் ஸ்வீட் சைன்னு சொல்லுவாங்க. பால், உப்பு, டீ இலைகளோட செய்யற இந்த பொருள் குளிர்காலத்துல உடம்பை சூடா வைக்கும். வீட்டுக்கு வர்றவங்க கால் கழுவிட்டு உள்ள போகணும். மூச்சு விட்டு அமைதியா இருக்கணும். அதோட அர்த்தம் தெய்வங்களோட ஆசீர்வாதம் நம்மளோட இருக்கணும்னு. குழந்தைகள் பிறந்த நாள், கல்யாணம், பண்டிகை எல்லாத்தையும் குடும்ப உறுப்பினர்கள் மொத்தமா கொண்டாடுவாங்க பாட்டு பாடிட்டு. குதிரை ஓட்ட போட்டிகளோட விருந்து சாப்பிடுறது அவங்க வாழ்க்கையோட பகுதி. இங்க பண்டிகைங்க வெறும் கொண்டாட்டம் இல்ல, அவங்க கலாச்சாரத்துக்கும் வரலாற்றுக்கும் சின்னம். அவங்க மெயின் பண்டிகை நாடம் ஃபெஸ்டிவல். நாடம்னு சொன்னா கொண்டாட்டமும் விளையாட்டும். ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாசத்துல நாடு முழுக்க கொண்டாடுவாங்க. இதுல குதிரை ஓட்டம், வில் அம்பு, ரெஸ்லிங் இருக்கும். இவ ஆம்பளைங்க விளையாட்டு. ஆனா உடல் பலம் மட்டும் இல்ல, கவனம், தைரியம், ஒழுங்கு காட்டுவாங்க. உலான் பாட்டர்ல பெரிய கட்டடங்கள் மட்டும் இல்ல, ஷாப்பிங் மால்கள் தெரியும். ஆனா சிலர் குதிரை மேல மைதானங்கள்ல சுத்திட்டே இருப்பாங்க. இங்க 4G இன்டர்நெட், ஸ்மார்ட் போன்கள், எஜுகேஷன், பாரம்பரிய பானங்கள், குதிரைகளோட வாழ்க்கை தெரியும் இளைஞர்கள் புது உலகத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொரியாவிலிருந்து பாப் கல்ச்சர், அமெரிக்காவிலிருந்து மூவிஸ், ஃபேஷன் பிடிக்கும். ஆனா தங்களோட வேர் தொடருது. இது கொஞ்சம் கவலை தருது.
ஆனா ஸ்கூல்கள்ல குழந்தைகளுக்கு தங்களோட ராஜா செங்கிஸ் கான் ஹிஸ்டரி, பாரம்பரிய பாட்டு, நாடோடி வாழ்க்கை சொல்லித் தர்றாங்க. ஷாமனிசம், பௌத்த கோயில்கள் தவிர பாரம்பரிய கலைகளுக்கு கவர்ன்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குது. அதனால மங்கோலியா ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி மாறிடுச்சு. இயற்கை நடுவுல நிலக்கரி, தங்கம் இருக்கு. இதே நாட்டை முன்னோக்கி நடத்துது. பணம் சம்பாதிக்கலாம், ஆனா நிலத்தோட புனிதத்தை இழக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க இயற்கை, காற்று, நிலத்தோட இணைஞ்ச மக்கள். அவங்க மனசுல அதிக மதிப்பு சுதந்திரம். அது உடல் சுதந்திரம் மட்டும் இல்ல, ஆத்மா சம்பந்தப்பட்ட சுதந்திரம். நம்ம இதயம் மைதான புல்லு மாதிரி பரவணும். அதை யாரும் தடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. செங்கிஸ்கான் காலத்துல இருந்து இந்த எண்ணம் அவங்கள வலுவா இருக்கு. எங்க புல்லு பச்சையா இருக்கோ அங்க வீடு கட்டி வாழ்வாங்க. இந்த நாடோடி சுதந்திர வாழ்க்கை முறை அவங்க ரத்தத்திலேயே இருக்கு. இயற்கைய மரியாதை செலுத்துறது, மனுஷங்களை மரியாதை செலுத்துறது, மனசை அமைதியா வைக்கிறது தான் அவங்க வாழ்க்கை ரகசியம். இந்த பூமி உன்னோடது இல்ல, நீ பூமியில ஒரு விருந்தினரா வந்திருக்கேன்னு நம்புவாங்க. இத ஆழமா யோசிச்சா ஷாமனிசம், புத்த மதம் மங்கோலியர்கள் ரொம்ப நம்புறாங்க. அவங்க மலை தெய்வங்களை, ஆறுகளை புனிதமா வைப்பாங்க. காற்றுல ஆவிகளை பார்ப்பாங்க. அவங்க அதிகம் பேசாம அமைதியா இருப்பாங்க. அவங்க கண்கள்ல இயற்கை மேல உள்ள அன்பு தெளிவா தெரியும். விருந்தினருக்காக எதுவும் செய்வாங்க. விருந்தினரை வரவேற்கிறது கடவுளை வரவேற்கிற மாதிரின்னு நம்புவாங்க. -டிகிரி குளிர்லையும் சிரிச்சிட்டு வாழ்வாங்க. அதுக்கு காரணம் வாழ்க்கை எப்பவும் கஷ்டம். நம்ம இதயம் சுதந்திரமா இருந்தா நாம உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க. மங்கோலியா பத்தி கடைசியா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நாடு மட்டும் இல்ல, அளவில்லாத ஆகாசம், விரிஞ்ச மைதானங்கள், சுதந்திர ஆத்மா உள்ள நாடு. இங்க பாரம்பரியமும் மாடர்னும் சேர்ந்து இருக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்றாங்க. இங்க சோலார் பேனல்கள் யூஸ் பண்றாங்க. சில இளைஞர்கள் கிராமங்களுக்கு போய் குதிரை மேல பயணம் செய்வாங்க. அதாவது மாற்றம் வருது, ஆனா நம்ம ஆத்மா அதேதான்னு. மங்கோலிய கலாச்சாரத்திலிருந்து நாம கத்துக்கணும். மனுஷன் இயற்கையை ஜெயிக்கணும்னு இல்ல, இயற்கையோட சேர்ந்து வாழ கத்துக்கணும். அவங்க வாழ்க்கை முறை நமக்கு நினைவூட்டுறது உண்மையான செல்வம் நிலத்துல இல்ல, நம்ம இதயத்துல இருக்கு. உண்மையான சுதந்திரம் மைதான புல்லு மாதிரி இல்ல, நம்ம எண்ணங்கள்ல இருக்கணும். கடைசியா ஆகாசம் எவ்வளோ விரிஞ்சிருக்கோ நம்ம இதயம் அதை விட அதிகமா விரியலாம்னு. இயற்கையோட ஒன்றுதல், மனசுல அமைதி, மனுஷ வாழ்க்கை வெறும் உயிரோட இருக்கிறது இல்ல, சுதந்திரமா வாழ்ந்து மரியாதை கொடுத்து அன்போட வாழ்க்கைய வாழ்றதுன்னு மங்கோலியர்கள் நம்புறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்டு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.